அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு மறுபடியும் ரீப்ரோக்ராமிங் த பிரைன், தட் இஸ் வயரிங் த பிரெயின் அண்ட் ஃபயரிங் த பிரெயின், அதனுடைய மூன்றாவது பகுதியாக நாம் பேச இருக்கின்றேன். நாம் ஏற்கனவே 2 விஷயங்கள் பேசியிருக்கோம். அதில் லாஸ்ட்டாக நான் முடிக்கும்போது ஒரு நியூரான் டு நியூரான் எப்படி போகுதோ அதுதான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இப்போது நான் ஃபஸ்ட்டில் சொல்லும்போது அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷன் ஒன்று சொன்னேன். செகண்ட் சொல்லும்போது அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷனுக்குள்ளே நீங்கள் வரணும்னு சொன்னேன். இப்போது அந்த வந்த பிறகு ஹவு த நியூரானிக்கல் நெட்வொர்க் போய்கிட்டிருக்கு. ஏன்னா நாம் சாப்பிடுகின்ற உணவு இங்கே சலைவா மூலம் கொஞ்சம் உடைக்கப்பட்டு அல்லது நசுக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தொண்டையின் வழியாக கேவிட்டி வழியாக இறங்கி உள்ளே போய் அப்புறம் இன்டெஸ்டைன் போய் அது போகிற சிஸ்டம் தெரிகிறது மாதிரி இந்த சாதாரணமான விஷயத்துக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் புரியணும். சாதாரண விஷயமாக ஃபிசிக்கலாகவே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். இப்போ உதாரணமாக சாப்பிடுகிறீர்கள், கொஞ்சம் அவசரமாக சாப்பிட்டிங்கன்னா விக்கல் வரும் அல்லது இது வரும் அல்லது ஒரு மாதிரி சாப்பிட முடியாது. ஆனால் அதை மென்று சாப்பிடுங்க சொல்கிறீங்களா, மென்று நன்றாக அரைத்துன்னு சொல்லுவது மாதிரியே இதே கான்செப்ட் மைக்ரோ, அதாவது மைக்ரோன்னு சொல்லுவேன். இந்த நானோ டெக்னாலஜியெல்லாம் சொல்கிறீங்களா, இது கோடிக்கணக்கான நானோ டெக்னாலஜி இது. ஏன்னா உள்வாங்கக்கூடிய ஒவ்வொன்றும் அது அவ்வளவு, அதுக்கு பேர் நான் சொல்கிறேன் மைக்ரோவேவ் வைப்ரேஷனல் சென்சிட்டிவிட்டின்னு அதுக்கு நான் சொல்ல முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதி மின் நுண் மென் அதிர்வலைகள் கூடிய உணர்வு. நீங்கள் உள்வாங்குறீங்க இல்லையா, கேட்குறீங்க, பார்க்குறீங்க, பேசுகிறீங்க, சிந்திக்கிறீங்க, நினைக்கிறீங்க, அலசுறீங்க, எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால் ரொம்ப நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு உணர்வாக இருக்குமாண்டே புரிய முடியாமல் கூட வந்துடும். ஏன்னா இதுக்கு மேலே ஒரு சுப்ரீம் கான்சியஸ்னஸ் இல்லை. அப்படி உணர்வு வழிபட்ட ஒன்று எது, உள்வாங்குதல். அந்த உள்வாங்குதலில் அப்சர்வேஷனாக மட்டும் இருந்தால் இவ்வளவு கிடைக்காது. எதுவும் மற்றும் உள்வாங்குதல் சொன்னீங்களா, அப்போ தான் ஒன்றை பார்க்கும்போது அது பற்றிய செய்தி ஏற்கனவே நம்மளுடைய பிரெயினில் இருக்கும். இப்போ நீங்கள் ஆப்பிள் பழத்தை கொடுக்குறாங்கன்னு நம்ம என்ன சொல்லுவோம், ஆப்பிள்னு சொல்லிடுறோம் இல்லையா. இது மாதிரி நாம் எதை பற்றி உள்வாங்குகிறோமோ அதை பற்றி ஏற்கனவே பதிந்த எல்லா விஷயங்களும் உள்ளே இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த விஷயங்களோடு இதுபோது இணையணும். இது எதை கடந்து இணையும்னா, ஒன்றை பற்றி வாங்குகிறோம். இப்போ உதாரணமாக நான் இசையில் மிகப்பெரிய ஆற்றல் உள்ள ஒரு மனிதனாக இருக்கேன்னா, இசை பற்றிய விஷயங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா, அந்த இசையை பற்றிய அப்டேட்டிங் பூராமே நீங்கள் கண்ணின் வழியாக காதின் வழியாக சென்று மனம் எடுத்து சென்று நரம்பின் வழியாக சென்று அது சம்பந்தப்பட்ட லோபுக்குள்ளே போய் பிரெயினுக்குள்ளே அது சம்பந்தப்பட்ட மரபணுவில் போய் டச் பண்ணுது. இதை எப்போ உணர முடியும் நீங்கள், வென் யூ ஆர் ரீகலெக்டிங் தான் உணர முடியும். அப்போ ரீகலெக்டிங் பண்ணி உணர்றதுக்கு முன்னால் நீங்கள் யூ ஆர் ரெஜிஸ்டரிங் த கான்செப்ட் ஆஃப் யுவர் இன்டெலிஜென்சஸ். அப்போ நீங்கள் உங்களுடைய ஏற்கனவே இருந்த அறிவு. ஆக இதெல்லாம் எப்போ அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷனில் 100% நீங்கள் புரிஞ்சுக்கிற முடியும்னா, நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை ரீகலெக்ட் பண்ணும்போது தான் புரிஞ்சுக்கிற முடியும். இல்லைன்னா ஏதாவது சொல்லும்போது வராது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதோ கேட்டிருக்கீங்க, ஏதோ பார்த்துருக்கீங்க, ஏதோ பேசியிருக்கீங்க. அதனால தான் நான் ஃபஸ்ட்டில் சொன்னேன், அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷன் ஆனதுக்குரிய அறிகுறி உங்களுடைய ரீகலெக்ஷன் எவர் டேர்ம் மெமரியாக இருக்கணும். தட் இஸ் தி 100% ரெஜிஸ்ட்ரேஷன் இன் த பிரெயின், 100% recollection from the brain, 100%
ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் த பிரெயின். இந்த மூன்றும் ஒர்க் அவுட் ஆகியிருக்கதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்க முடியும். இது யாருமே சொல்ல முடியாது. இப்போ நான் உங்களிடம் பேசுகின்றேன், இது எனக்கு கலெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பிரெயினை பற்றி கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நியூரானிக்கல் நெட்வொர்க்கை கனெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நியூரானை பற்றி போட்டுக்கிட்டு இருக்கேன். கான் அகாடமின்ற ஒன்றில் ரொம்ப பவர்ஃபுல்லாக எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் எனக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கேன். இந்த அப்டேட்டுடைய ஒட்டுமொத்த அந்த இதுக்கு காம்பினேஷன் இருக்கு இல்லைங்க, அந்த காம்பினேஷன் தான் இப்போ வார்த்தைகளாக செய்திகளாக வருகிறது. அப்போ தான் நான் சொல்கிறேன், நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கலாம் அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷனுடைய இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் தி அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷன் எப்போ புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் எப்போ ரீகலெக்ட் பண்ணுறீங்களோ அந்த ரீகலெக்ட் பண்ணும்போது அந்த மெமரி பவர் என்று சொல்கிறீர்களா அதில் அப்படியே கொட்டும். அப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த இன்வால்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்களே, மெடிடேஷன் சொல்கிறாங்களே, கவனமே தியானம்னு சொல்கிறாங்களே, கவனிக்க வைத்தலே தியானம்லாம் சொல்கிறாங்கல்ல, இதனுடைய ரகசியம் பிடிபடும். ஆகவே அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷன்ற வார்த்தையிலிருந்து அதை வாழ்க்கை ஆக்குவதற்கு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த முயற்சி பண்ணும்போது தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த தடைகள் எதை வைத்து வரும்னு சொன்னால், ஏற்கனவே நாம் பொல்யூட்டடாக, நெகட்டிவாக, கரப்டடாக அல்லது கம்பேரிசனாக வாழ்ந்து பழகிருந்தோம்னா இருக்கும். பட் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டோம்னா சரியாகும். அதுக்காகத்தான் நம்ம சொல்கிறோம், இதை நீங்கள் 3 வயதிலிருந்து கொடுங்க, பெற்றோர்கள் கொடுங்க, ஆசிரியர்கள் கொடுங்க, சூழல்கள் கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன நடக்குது? யூ வில் கெட் டோட்டல் இன்வால்மெண்ட். இப்போ நான் இதை புரிந்து கொண்டு தான் சொல்கிறேன். எனக்கு இதை நான் இப்போ எடுத்த உடனே ஒரு நியூரோ சயின்ஸுன்றது உலகளாவிய மிகப்பெரிய விஷயம். எனக்கே சந்தேகம் வந்துச்சு, இதை இப்படி எவ்வளோ பேச முடியும். பட் நான் பேசும்போது நியூரோ சயின்ஸில் படித்தது மட்டும் வரலைன்னு புரிஞ்சேன். அப்போ தான் எனக்கு ஒரு உணர்வு வந்தது, அந்த தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்திருக்கு, ஆல்ரெடி பதிந்திருக்கு. இது மெயினான ரீதியாக என்ன சொல்கிறாங்க? யூ ஹாவ் அன்லிமிட்டெட் எனர்ஜி அண்ட் இன்டெலிஜென்சஸ் வித்தின் யூ, யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங்ன்ற எப்போ சொல்கிறாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இதுக்குள்ளே வந்துச்சு. அப்போ அந்த நம்பிக்கை வரும்போது நான் என்ன நினைக்கிறேன், ஓகே லெட் அஸ் ப்ரொசீடுன்னு எனக்கு ஐடியா வந்துக்கிட்டே இருக்குது. அது ப்ரொசீட் பண்ணும்போது எனக்கு நிறையா சந்தேகம் உள்ளே வந்தது. நம்ம சொல்கிறோமே சரியாக இருக்குது, இல்லை திரும்ப பார்த்தா நான் ஒரு 1-2 ஆண்டுகளுக்கு முன்னால் பதிந்ததனுடைய ரகசியம் இப்போ பார்த்தா அப்படி போனால் இந்த கற்க கசடத மாதிரி தெரியுது. படிச்சுக்கிட்டே இருந்தோம், படித்து திருப்பி படித்தோம், திருப்பி பண்ணோம். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்பது உண்மையாக தெரியுது. அப்போ அடிக்க அம்மி நகரும் மாதிரி உள்ள கரெக்டாக. பட் இதில் என்ன ஒரு ரகசியம்னா, உள்வாங்குதலில் மட்டும் எதுவுமற்ற உள்வாங்குதலை மட்டும் நீங்கள் தெளிவாக எடுத்துக்கிறோம். அந்த எதுவுமற்ற உள்வாங்குதலுக்கு எடுத்த உடனே ஆயிட முடியாது. தாட்ஃபுல்னஸ் இருக்கும், அதிகமான மிகு எண்ணங்கள், மிகுதி எண்ணங்கள், தாட்லெஸ்ஸிங் குறைவு எண்ணங்கள், சம்மார் தாட்ஸ் சில எண்ணங்கள், 1 or 2 தாட்ஸ் 1-2 எண்ணங்கள், கடைசியில் 1 தாட், கடைசியில் தான் நோ தாட். அந்த வெறுமை ஆகிறது என்பது இந்த பிரெயினில் இருக்கக்கூடிய ஆட்டோமிக் சிஸ்டம். அது எப்படி நீங்கள் கனவற்ற உறக்கத்தில் வெறுமை ஆகிறீங்களோ, நினைவை இழக்கிறீர்களோ, கருவறையில் இருக்கும்போது என்ன நினைவு இல்லை என்று சொல்லுகிறீர்களோ, அந்த சிஸ்டம் அதைத்தான் ஸ்டில்மேன்னு சொல்கிறாங்க. அதை கொண்டு வந்தால் தான் நீங்கள் ரீப்ரோக்ராமிங் பண்ண முடியும். அந்த ரீப்ரோக்ராமிங் யுவர் பிரெயின் வயரிங்கெல்லாம் எப்போ தொடங்கும்னா, இந்த அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷனில் நீங்கள் தரோவாகி, அந்த தரோவான பிறகு அப்சர்வேஷன் நடத்தி, அந்த அப்சர்வேஷன் நடத்தின பிறகு அதையெல்லாம் நீங்கள் ரீகலெக்ட் பண்ணி, அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகே, நாம் அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷனில் எத்தனை % இருக்கிறோம், நம்மளுடைய மெமரி பவரில் எத்தனை % இருக்குன்னு தெரியும். மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.